இப்ப இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் போராடும் போது கண்டுக்காம இருந்த இந்த ஆட்சியாளர்கள், இந்த அதிகாரம் இன்னைக்கு காலை உணவு போடுறோம் துப்புரவு பணியாளர்களுக்கு, மருத்துவ காப்பீடு கொடுக்கிறோம், இறந்து போனா 10 லட்சம் நிவாரண தொகை கொடுக்கிறோம்னு அறிவிக்கிறது. ஏதாவது நீங்க பாருங்க, இந்த மாதிரி நாடகத்தை, இந்த மாதிரி வாக்குறுதிகளை இன்னும் நீங்க நம்ப சொல்றீங்களா? நீங்க சொன்ன வாக்குறுதி தான் நாங்க வந்தா பணி நிரந்தரம் செய்வோம்னு, அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. இது மேலும் மறுபடியும் இதான் இந்த இனிப்பு பசப்பு ஏமாற்று வார்த்தைகள். நீங்க வந்தா நீங்க பணிக்கு வந்துட்டா காலை உணவு கொடுத்துருவோம். காலை உணவு கொடுக்க போறது அரசா அல்லது ராம்கிங்கிற தனியார் நிறுவனமா? இறந்தா 10 லட்சம் நிவாரணம் கொடுக்க போறது அரசு கொடுக்குமா அல்லது அறிவிக்கிறது அரசு, கொடுக்க போறது யாரு? அந்த நிறுவனம் கொடுக்க போதா அரசு கொடுக்க போதா? அந்த நிறுவனத்தில் போய் நான் பணி செய்யறதுக்கு அரசு அங்க போய் செத்து போனா அரசியா நிவாரணம் கொடுக்கணும்? யாரோ ஒருத்தன் கொழுப்படுத்து காய்ச்சி வித்த சாராயத்தை குடிச்சு நான் செத்ததுக்கு அரசு 10 லட்சம் கொடுத்தா அது எப்படி இருக்கு? அது மாதிரிதான் இது. இப்ப இந்த அறிவிப்பை 15வது நாள்ல அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன சொல்லுங்க? வீடுதோறும் மூவர்ண கொடின்னு சொல்லுது அரசு அறிவிக்குது. இவங்க வீட்டில் எந்த கொடி பறக்கும்? எந்த கொடி பறக்கும்? இப்படி சித்திரவதை செய்யறத மக்களை இந்த நாட்டின் மாண்புமிக்க நீதி ரசிக்குதா ஏற்குதாங்கிறதா நம்ம கேட்கிற கேள்வி. முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற முகவர்களா தரகர்களா இந்த அதிகாரங்கள் இருக்குது. இதுல சோசியலிச கீவாவை காப்போம், தமிழ்நாட்டை விற்போம்னு இந்த நாடு இருக்குது பாருங்க. முதலாளிகளுக்கு தரகு வேலை பார்க்கிற ஒரு அதிகாரம் இது. இது எப்படி மக்களின் நலனை பற்றி கவலைப்படும்? கொள்கை முடிவு யாருக்காக எடுக்கிறீங்கன்னு இருக்குல்ல? கொள்கை யாருக்கானது? முதலாளிகளுக்கானதா மக்களுக்கானதா? உங்கள் கொள்கை யாருக்கானது? எது கொள்கை? எது கொள்கை? ஒரு ராம்கிங்கிற தனியார் நிறுவனத்திற்கு சேவை செய்யறது அதுக்கு எடுக்கிற முடிவு கொள்கை முடிவா? நாட்டு மக்களின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா? ஒரு தனிப்பெரும் முதலாளியின் நலன் கொள்கையா இருக்க முடியுமா? சொல்லுங்க, எது கொள்கை? அது கொள்கையா கொடுமையான்னு யோசிச்சு பாருங்க. இத வெக்கம் இல்ல உங்களுக்கு? இத கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுக்கு திராவிட மாடல்னு வேற பேர் வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி முறைக்கு எது கொள்கை? இதை கேட்கிற நீங்க சொல்லுங்க, எது கொள்கை? கல்வியை தனியார் கொடுக்கிறது. படிங்க, நாங்கெல்லாம் படிக்க சொல்றோம், அவங்க ஆடு மாடு வளர்க்க சொல்றாங்க, வேளாண்மை செய்ய சொல்றாங்க. படிக்கிறேன், மருத்துவம் படிக்கிறேன். அது நீட்டுக்கு கோச்சிங் பயிற்சிக்கு போறதுக்கு 2-3 லட்சம் செலவாகுது. அதுல தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். மருத்துவக் கல்லூரியில எனக்கு இடம் கிடைக்குது. 30 லட்சம் கேட்கிறேன். 5 ஆண்டு நான் பணம் கட்டி வெளியில் வரும்போது 1.5 கோடி பணம் தேவைப்படுது. எங்க பெண் கட்டுவானா உங்க பெண் கட்டுவானா? நான் படிக்க போறது முதலாளிகளுக்கான லாப தேவையை வசூல் பெருக்கமா இல்ல எனக்கு அறிவு பெருக்கமா? படிப்புன்னு போனாலே பணமா இருக்குது. அப்புறம் எல்லாம் எப்படி இருக்குது? கல்வியை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்துட்டு மருத்துவத்தை மிகப்பெரிய சந்தையாக்கிக்கிட்டு உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக்கிட்டு சரி மனித நான் வாங்கி குடிச்சிடுறேன் கடையில், மற்ற உயிரினங்கள் என்ன செய்யுங்கிற கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்க போராடுற மக்களை அடிச்சு வண்டியில் ஏத்துற காவல்துறை, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கு அப்புறப்படுத்துங்கன்னு சொல்ற நீதி, உயர்ந்த நாட்டின் நீதி, நாளைக்கு காவல்துறையை தனியாருக்கு கொடுத்தா அவங்க தான் சிறப்பா நிரூபிப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு. அதனால காவல்துறையை தனியாருக்கு கொடுப்போம்னு சொன்னா இவங்க ஏற்பாங்களாங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? சொல்லுங்க. 156 லட்சம் கோடி 160 லட்சம் கோடிக்கு மேல கடன் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நீதிமன்றம் நீதிபதிகள் எல்லாம் தனியாருக்கு கொடுத்துருவோம், அவங்க சரியா சம்பளம் கொடுத்து பராமரிப்பாங்கன்னு சொல்லிட்டா இந்த நாட்டின் நீதி இதை ஏற்குமா எதிர்க்குமா? ஒரு நாள் இந்த நிலை வரல, நான் பிரபாகரன் மகன் இல்லை, நீ எழுதி வச்சுக்க, அது நடக்கும். இதே காவல்துறை ஏன்னா நாட்டின் பாதுகாப்பை 100 விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துச்சு. ராணுவத்தில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு இருக்கா இல்லையா? சொல்லு, இருக்கா இல்லையா? சொல்லு. ராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிறது யாரு? உடை தச்சு கொடுக்கறவன் யாரு? கேண்டீன் நடத்துறது யாரு? அங்க உடை சீருடை தச்சு கொடுக்கறவன் யாரு? துப்பாக்கி எங்க வாங்குற? தோட்டா எங்க வாங்குற? பீரங்கி எங்க வாங்குற? போர் விமானம் எங்க வாங்குற? ரபேல் போர் விமானம் எங்க வாங்கின? எங்க வாங்கின? பிரான்ஸ்ல. பீரங்கி எங்க வாங்கின? துப்பாக்கி எங்க வாங்கின?
அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்றான் இந்தியாவின் சந்தையை நம்ம கைப்பற்றிட்டோம்னு. இது இப்ப நாடுல அவனுக்கு சந்தை, நான் உற்பத்தி செய்யற பொருளை வாங்கி நுகர்கிற மந்தை. இதே நிலைமை நீடிச்சா இன்னும் 10 ஆண்டுகள் வரும். காவல்துறை போலீஸ் தனியார் மயமாக்கப்படுதுன்னு வரும்ல. ஆசிரியர் வந்தாச்சு தானே வந்தாச்சு. மருத்துவத்தை வித்துட்டா மருத்துவர் எல்லாம் தனியார் ஆயிட்டான். அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் போயிட்டான். வேற என்ன இருக்குதுங்க? மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துட்டா. எல்லாம் அதானி கொண்டு போயிடுச்சு. அதானி போர்ட், அதானி ஏர்போர்ட், அதானி ஃபார்மிங், அதானி விண்டு மில். அதானே அன்னைக்கு இந்த காவல்துறையும் இந்த நீதிமன்றங்களும் நீதி உயர்ந்த நீதியும் தனியார் மயப்படுத்த போகும்போது அன்னைக்கு வீதியில் நாங்க தான் அவங்களுக்காக போராடணும். கவனத்தில் வைங்க. இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு யோசிங்க. பக்கத்து வீட்டு கூரை எரியும் போதே தண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. உங்க வீடு எரியிற வரை பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க படுக்கிற நீங்க சாம்பலா தான் விழுவீங்க. பார்த்து, இந்த ஆபத்து உங்களுக்கு இருக்கு, கவனமா இருங்க. இது நடக்காதுன்னு நீங்க உறுதி தர முடியாது. அதனால மாண்புமிக்க நீதியரசர் பெருமக்கள், உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களினுடைய உணர்வு கவனத்தில் எடுங்க. இந்த நாடு மிக மோசமான ஆட்சி முறையை நகர்த்தி கொண்டு போகுதுங்கிறத கவனத்தில் எடுங்க. அது சுதந்திரம்னு எப்படி சொல்றது? சுதந்திரம்ங்கிற சொல்ல அசிங்கப்படுத்த முடியாது. ஒரு நம்ம 4 பேர் போய் கொன்னா, அடிச்சு கொன்னா, நான் ஒருத்தனை அடிச்சு கொன்னா, வெட்டி கொன்னா, அது கொலை, அது ரவுடிசம் அப்படின்னு சொல்லுது, குற்றம்னு சொல்லுது சட்டம். அதே காவல்துறை 5 பேர் ஒருத்தரை அடிச்சு கொன்னா அதை ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல. இப்ப இந்த மக்களை இப்ப நம்ம இதுனா ஒரு கலவரம்னு சொல்லும், தகராறுங்களும், ரவுடிசம் சொல்லும். இதே காவல்துறை மக்களை எப்படி, எந்த மக்கள் வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுறாங்களோ அந்த அதிகாரம் மக்களுக்காக நிக்கலைங்கிறத அந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக படுகொலை, ஜனநாயக துரோகம், ஜனநாயக கொடுமை. அதை என் மக்கள் உணரல. அந்தந்த நேரம் கோவப்படுறாங்க, அப்புறம் அணைஞ்சிடறாங்க. அதுதான் பிரச்சனை இங்க இருக்கிறதே. ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் மோசமா ஆட்சி செய்யறான்னா அந்த ஆட்சியாளனுடைய தவறு இல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்களின் தவறு. ஒரு தடவை நீங்க தவறு செய்யலாம், ஆனால் தொடர்ச்சியா 60 ஆண்டுகளா செய்றீங்க. அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பெருங்கொடுமை, வரலாற்று பெரிய தவறு. அத போய் நம்ம எப்படி என்ன பேசுறது இருக்கு? அவரு கூலிக்கு போராடுகிற மக்களை பற்றி கவலைப்படாம கூலி படத்தை போய் பார்த்துட்டு இருக்காரு. மக்களை பற்றி சிந்திக்காத அதிகாரங்களை தேர்வு செய்தது என் மக்களின் தவறுதானே ஒழிய இன்னைக்கு ஆட்சியாளர்களை போய் குறை சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியை நிறுவனதே நாம தான். அதனால அதை பேசி பயன் இல்லை. அதான் நான் வர்றது சொல்ல வேணாம்னு தான் சொன்னேன். ஆனா இது தெரிவிக்காம உங்களை வர வைக்க முடியாது. இப்ப எல்லாரும் போயிட்டாங்கன்னா நான் யார்கிட்ட கருத்து சொல்றது? நீ அடுத்த மண்டபத்துக்கு போகணும். இப்போ ஒவ்வொருத்தரா விடுதலை செய்யணும்ல. எப்படி இருக்கு பாரு, பாரு எப்படி இருக்கு. இது எது அரசு கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே போயிட்டு. இப்ப இப்படி போனால் இன்னொரு எங்க போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. இப்ப இத்தனை நாள் நீங்க அவங்க கேட்கறது 10 லட்சம் கொடுக்கறோம், மருத்துவ காப்பீடு கொடுக்கறோம், காலை உணவு கொடுக்கறோம். இதையெல்லாம் தனியார் முதலாளி கிட்ட வேலை செய்யும் போது அரசு ஏன் எனக்கு கொடுக்கணும்? அந்த முதலாளி என்ன செய்வான்? இவ்வளவு கொடுக்கற அரசு நிரந்தரமா வேலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாமே. எடுக்கும் போதே நீ அரசு பணின்னு தானே எடுத்த. துப்புரவு பண்ணி நாட்டை தூய்மையா வச்சிருக்கிறது அரசின் பொறுப்பு இல்லையா? தனியார் முதலாளியினுடைய பொறுப்பா? அவன் சென்னை மாநகரை சுத்தமா வச்சுக்கணும் ஸ்வீடன் நாட்டு நிறுவனத்துக்கும் ராம்கி நிறுவனத்துக்கும் இது மாரியாத்தா கோயில் வேண்டுதல இல்ல அன்னை வேளாங்கண்ணிலேயே இல்ல எங்கேயும் வேண்டிட்டு வந்தானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது எடுக்காது. அரசு தான் கொள்கை முடிவு எடுத்துருச்சே விக்கிறதுன்ட்டு. அவனுக்கு அதிகாரம் இல்லைங்க. அவனுக்கு அதிகாரம் இல்லை. உழைக்கும் மக்கள், வேளாண் குடிகளுக்கு எவனுக்கு அதிகாரம் இல்லையோ, அரசியல் வலிமை இல்லையோ, எவனுக்காக பேசுறதுக்கு தலைவன் இல்லையோ, குரலற்றவன் எவனோ அவனதான் அது கை வைக்கும். நீங்க கடற்கரை நகரங்களை எல்லாமே நச்சு அலைகளை நிறுவி நாசமாக்கும். கடலூர், எண்ணூர், தூத்துக்குடி நீங்க கவனமா எடுத்து பாருங்க. அங்கெல்லாம் மீனவ மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய இடம். அங்க அவனுக்கு தலைவனும் இல்ல, அவனுக்கு என்று அதிகாரம் இல்ல, வைடா கையும்பா.
புரியுதா? இப்ப கூட ஐயா போய் கார் உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கிட்டு வந்திருக்காப்ல தூத்துக்குடியில். ஏற்கனவே அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்ரீஹரிகோட்டாவில் பிறந்த விண்கலமே ஒன்றும் என்ன நடந்துச்சு, நாடு 20-30 மடங்கு வளர்ந்துருச்சு. இப்போ குலசேகரப்பட்டினத்தில் வேற பறக்க போகுது விண்கலம். அதுக்கு பல ஆயிரம் ஏக்கர் வேற எடுக்கணும். இதெல்லாம் அப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அவங்கள தான் அடிப்பாங்க. இப்போ அப்படித்தான் சென்னை நகரத்தில் தலைநகரில் வாழ்ந்த எங்கள் ஆதி தமிழ் குடிகளை அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்துக்கு தூக்கி தள்ளினான். 2 அதிகாரமே தள்ளிச்சு, டிஎம்கே ஏடிஎம்கே. இப்ப இந்த மக்களுக்கு அதிகாரம் இல்லைல்ல, அதனால குறவழியை நரிச்சு தூக்கி போடுது. கோழி முன்னாடி இதுல இந்த கூண்டுல இருந்து பிடிச்சு கொண்டு கோழியை வெட்டுவான், 4 கோழிய. ஆனா கூண்டுக்குள்ள நிக்கிற கோழி அதை பத்தி கவலைப்படாம அந்த கூண்டுக்குள்ள சிந்தி கிடக்கிற இறைய தின்னுகிட்டு இருக்கும். அப்படிதான் இந்த மக்களை வெட்டும் போது இந்த கூண்டுக்குள்ள இருக்கிற கோழிகள் அது வாட்டுக்கு இருக்குது. ஒரு நாள் அதை வெட்டும் போது அதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க 2 கோழி அது கவலைப்படாம இருக்கும். அதான் இங்க நடக்குது. இப்ப நேற்று இரவு சமூக செயல்பாட்டில் வழக்கறிஞர்கள் கைது செய்யும் போது அவங்களோட கைகளை அடிச்சு உடைச்சாங்க காவல்துறைன்னு சொல்லி காணொலி வெளியே அதை கேள்விப்பட்டேன். இப்ப தங்கை வளர்மதி, தங்கை வழக்கறிஞர் நிலவு மொழி எல்லாம் அவங்க அடிச்சு, அது 20 காவலர்கள் அடிச்சு சித்திரவதை செஞ்சாங்கன்னு இருக்குது. சட்டம் படிச்ச பிள்ளைகள் சட்டம் படிக்கிறது மக்களுக்காக, சட்டப்படி நின்று மக்களை பாதுகாக்கத்தான். அப்படி நின்கிற நம்ம பெண் பிள்ளைகளை அடிச்சு சித்திரவதை செஞ்சு அவங்களை வழக்கு புனைந்து சிறைப்படுத்துவது, அவர்களை போராட்ட களத்துக்கே வரவிடாம அச்சுறுத்துவதுங்கிறதா மக்களாட்சி? அதுதான் ஜனநாயகமா? இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறாரு சட்ட மேதை, அரசியல் சாசனத்தின் ஆசான் அண்ணல் அம்பேத்கர். இப்ப எதை ஏற்கிறது சொல்லுங்க? அவர் சொல்றதை கேட்கிறதா? போராட வந்தா அவனை அடிச்சு உள்ள போடுவோம்ங்கிற இவங்க சொல்றதை கேட்கிறதா? அவர் வகுத்த சட்டமே அநீதிக்கு எதிராக போராடுவதை தடுக்குதுன்னா அப்ப இந்த சட்டத்துல என்ன மதிப்பு இருக்கு? இது இன்னைக்கு மக்கள் கோபத்தோடு கொந்தளிச்சு வலியிலையும் வேதனையில வடிக்கிற கண்ணீரை நிறுத்திடக்கூடாது, அந்த வேதனையை வடிய விட்டுறக்கூடாது. இன்னும் 6 மாசத்துல இருக்கு. நம்ம கிட்ட வலிமை மிக்க ஒரு ஆயுதம் இருக்கு, வாக்கு. அதை இந்த அநீதிக்கு எதிராக தூக்கணும். அப்போதுதான் மாறுதல் வரும். இல்லைன்னா நீங்க இதே கொடுமைக்குள்ள சிக்கி நீங்க சட்டியில சுடுதேன்ட்டு அங்கிருந்து குதிச்சு அரிசி அடுப்புலயே விழுவும். அந்த மாதிரி நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த முறை கொஞ்சம் கவனமா இருக்கணும்.